வணக்கம். கண்ணதாஸ் சுடரோன், பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நினைவாயுதம் என்ற கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டு இன்றைக்கு தொடங்கி 3 நாட்கள் எமது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை நாங்கள் மேற்கொள்வதற்கான முக்கியமான நோக்கம், எங்களது வளரிளம் தலைமுறைகளுக்கு எங்கள் வரலாற்றை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாய் நமக்கு நிச்சயம் உள்ளது. எமது இன்றைய தலைமுறையானது வரலாற்றினை மறந்து போதைப் பொருட் பழக்கங்களுக்கும் ஏனைய தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் அடிமைப்பட்டு தங்கள் வரலாற்றினை மறந்த ஒரு இனமாக மாறிக்கொண்டிருக்கின்றார். வரலாற்றினை மறந்த ஒரு இனம் தன் வரலாற்றை தானே சிதைத்துக் கொள்ளும் என்பது இங்கே நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது தற்கால அரசியல் நிலைமைகளில். அந்த வகையில் இந்த வரலாற்றினை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இங்கே 1954 தொடங்கி 2009 வரையான தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு ஸ்ரீலங்கா இராணுவத்தாலையும் அரசாங்கத்தாலையும் பிற சதிகார சக்திகளாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியுள்ளோம். இதை நாங்கள் வரலாற்றை சரியாக கடத்துவதன் மூலமே மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வும் எங்களது தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான ஒரு நிலையான பார்வையும் நிலைபெற செய்யலாம். எங்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் விமர்சனம் என்னவென்றால், நாங்கள் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று. எங்களுக்கு எதிர்ப்பான அரசியல், எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரியாமலே இந்த அரசாங்கம் எங்கள் மீது திணிக்கின்ற போது எதிர்ப்பரசியல் செய்யாவிடின் எங்கள் நிலைப்பாடும் எங்கள் இனமும் காலப்போக்கில் யாரும் கேட்பாரற்று அழிந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு தெரிகின்ற இந்த தமிழ் தேசிய நிலைமை இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்தது. இப்போது தேர்ந்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு புரிய வேண்டும், நாங்கள் மனநிலையிலேயே இளைஞர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல், ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் ஒரு சீர்கட்ட சமூகமாக திட்டமிட்டபடி கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கட்டியமைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயம் சீர்நிலையில் வழிபெற்று செல்ல வேண்டுமென்றால் எங்கள் வழிகளை, எங்கள் வரலாற்றை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் கடத்த வேண்டும். நாங்கள் எவ்வாறு போராடினோம், எங்கள் போராட்டத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன, நாங்கள் எவ்வாறு கொல்லப்பட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதன்பாடே அவர்களின் அரசியலும் அவர்களின் வரலாறும் அவர்களின் எதிர்காலமும் அவர்களால் சரியான முறையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்பது பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் ஒரு நிலையான நம்பிக்கையாகும். அனைவருக்கும் வணக்கம். ஜோகராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற கண்காட்சியானது இன்று 16, 17, 18 முள்ளிவாய்க்கால் இறுதி இனப்படுகொலை 18ஆம் திகதி வரை இது இடம்பெற இருக்கின்றது. இந்த கண்காட்சியினை எங்களுடைய சமூகத்தினர், பாடசாலை மாணவர்கள் அனைவரும் இங்கு வந்து பார்வையிடலாம் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி நிற்கின்றது. உண்மையிலேயே இந்த இனப்படுகொலையினுடைய சுவடுகள் அனைத்தையும் உண்மையான சான்றாதாரங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த சான்றாதாரங்களை உலக நாடுகளும் தங்களுடைய கருத்தில் எடுத்து தமிழ் மக்களுக்கான நீதியை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தி நிற்கின்றது.
மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.